இல்லை, முதல்ல ஸ்டாலின் கொளத்தூர் எடுத்ததே எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது அவர் 1000 விளக்குலேருந்து ஜெயிப்பார். 1000 விளக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு 3000 4000 ஓட்டில் தான் ஜெயிப்பார். ஸோ கருணாநிதி நின்று ஜெயிச்சிருக்காரு. அதன் பிறகு கருணாநிதி அண்ணா நகர் போய் கிட்டத்தட்ட தோற்று எம்ஜிஆர் சொன்னதுனால் ஹண்டே விலக கிட்டத்தட்ட ஜெயிச்சார். ஸோ 1000 விளக்கிலேயே அவர் தோத்துட்டார் 2001ங்கிற நிலைமையில் அவர் அடுத்த முறை எங்கே நிற்கிறதுன்னு யோசிச்சார். பார்த்தால் இதில் பாராளுமன்றத்தில் டிகேஎஸ் இளங்கோவன் மிக அதிகமான லீடை கிட்டத்தட்ட 30,000 லீடு எடுத்தது கொளத்தூரில் நீங்கள் அதாவது மாதவரம் பெரம்பூர் அந்த பெல்ட் வரும், அதில் கிறிஸ்டியன்ஸ் அதிகம். ஸோ அந்த சப்போர்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சிறுபான்மையினர் சப்போர்ட் கிடைக்குங்கிற ஒரு இதில் அதை செலக்ட் பண்ணி போய் அங்கே ஜெயிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவங்க கத்தியை அவங்களுக்கு திருப்பி போடணும். அதாவது திமுகவுடைய புரசவாக்கம் தொகுதி எம்எல்ஏவாக இருந்தவர் 2006 VS பாபுன்னு சொல்லி, அவர் 2008-09 வாக்கில் சேகர் பாபு இந்த பக்கம் வந்த உடனே அவருக்கு அங்கே மரியாதை போயிடுச்சு. 2011 உங்களுக்கு தொகுதி மறுசீரமைப்பில் புரசவாக்கம் தொகுதி இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு பதிலாக புதிதாக கொளத்தூர் வருது. பட் கொளத்தூரை இவர் எடுத்துக்கிட்டதுனால அவருக்கு சீட்டு கொடுக்கல. ஆனாலும் கூட இருந்தார். சேகர் பாபு வந்தவுடன் அவரை ஓரங்கட்டப்பட அவர் அதிமுக பக்கம் போகிறாரு. அப்போ ஜெயலலிதா பெரிய மதிப்பு கொடுக்கல, டிடிவி பக்கம் இருந்தார். கிட்டத்தட்ட ஆர்கே நகரில் ஜெயிக்கிறதுக்கு டிடிவிக்கு பெரிய அளவில் உதவினார்னு சொல்லி அதிமுக ஓரங்கட்டப்பட்டார். அதன் பிறகு இபிஎஸ் பலம் பாய்ந்த உடனே தகுந்த ஆட்களோடு போக இப்போ அவர் அந்த ஏரியாலேயே ஒர்க் பண்ணியிருக்காரு. திமுகவுடைய பலம் தெரிந்தவர். அதனால இந்த முறை இன்னைக்கு அமைச்சரவையில் 9 பேர் கிட்டத்தட்ட அதிமுகவில் இருக்கிறவங்க. சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, ரகுபதி, ஏவவேலு, இன்னும் லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. அதனால இந்த முறை அதை ரொம்ப, ஏன்னா சென்னை தான் அவங்களுக்கு வீக்காக இருக்குது. ஓரளவுக்கு தென் சென்னையில் பிஜேபி பலம் இருக்குது. டி நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூரில் வரும். பட் வட சென்னையில் ஜெயக்குமார் ஜெயிச்சிட்டு இருந்தார். பட் அவருக்கும் இந்த முறை என்ன இருக்குன்னு தெரியாது. பட் கொளத்தூர் இல்லை, இந்த எலெக்ஷன் அப்படி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை ஸ்டாலினை கட்டுப்படுத்த வேண்டும் என உதயநிதி பெரிய அளவில் எடுபடவில்லை. போன முறை அவர் நடிகர் அவரை பார்க்கறதுக்குன்னு வந்ததே தவிர இப்போ போனால் பெருசாக கூட்டமோ எதுவும் அவரை ஏற்படுத்தவில்லைங்கிறப்ப ஸ்டாலினை வச்சுக்கிட்ட இன்றைக்கும் உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின்லாம் திட்டம் போடுறதுனால ஸ்டாலினை ஸோ அவரை சென்னைக்குள்ளே நிறுத்தி வைத்து விட்டால் தமிழகத்தில் பிரச்சாரம் இருக்காதுன்னு கண்டிப்பாக பார்ப்பார்கள். இப்போ நான் வரும்பொழுது மழை பெய்து கொண்டது பார்த்தா உங்களுக்கு செம்பரம்பாக்கத்தில் தண்ணி நேற்றுக்கு 6000 கனஅடியன்மோ விட்டுருக்காங்க. இப்பொழுது காசி தியேட்டர் பக்கத்தில் இருக்கிற அந்த இதில் அதிகமாக தண்ணி போகுது. நேற்று மாசு பேசியிருக்கார். 40,000 கனஅடி வந்தாலும் பிரச்சனை வராது. 20,000 தாண்டினால் நிச்சயமாக அடையார், கோட்டூர்புரம் போன்ற ஏரியாக்களில் ப்ராப்ளம் வரும். மழை அதிகமாக பெய்தால் ஸ்டாலின் மிக நிச்சயமாக சென்னையில் மிகப்பெரிய. போன வருஷமே என்ன ஆச்சுன்னா உதயநிதி ஸ்டாலின் கூப்பிட்டு பேசினார். அப்போ என்ன பேசினார்? அதிகாரிகள் எல்லாம் எங்களை ஏமாற்றுகிறீர்கள், செய்து விட்டீர்கள் அப்படின்னு போன நவம்பரில் சொன்னார். அதுக்கப்புறம் என்னமோ போய் கொஞ்சம் இன்னைக்கு நேற்றுக்கு பேப்பரில் என்ன சொல்லியிருக்காங்க? 2000 டிராக்டர்கள் ரெடியாக வைத்திருக்கிறோம். 2000 டிராக்டர் எதுக்கு? நீங்கள் நான் 5000 கோடியை கொண்டு ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா எதுக்கு 2000 டிராக்டரு? ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போது எலெக்ஷனுக்கு குறிப்பாக சென்னையில் வேட்பாளர்கள் பட்டியல் ரகசியமாக ரெடி ஆகிட்டு இருக்கிறதா செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. அதில் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலினை தோற்கடிக்க எடப்பாடி புதுசாக ஒரு பிளான் பண்ணுறாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது என்ன பிளான்? இல்லை, முதல்ல ஸ்டாலின் கொளத்தூர் எடுத்ததே எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது அவர் 1000 விளக்குலேருந்து ஜெயிப்பார். 1000 விளக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு 3000 4000 ஓட்டில் தான் ஜெயிப்பார். ஸோ கருணாநிதி நின்று ஜெயிச்சிருக்காரு. அதன் பிறகு கருணாநிதி அண்ணா நகர் போய் கிட்டத்தட்ட தோற்று எம்ஜிஆர் சொன்னதுனால் ஹண்டே விலக கிட்டத்தட்ட ஜெயிச்சார். ஸோ 1000 விளக்கிலேயே அவர் தோத்துட்டார் 2001ங்கிற நிலைமையில் அவர் அடுத்த முறை எங்கே நிற்கிறதுன்னு யோசித்தார். பார்த்தால் இதில் பாராளுமன்றத்தில்
டிகேஎஸ் இளங்கோவன் மிக அதிகமான லீடை கிட்டத்தட்ட 30,000 லீடு எடுத்தது கொளத்தூரில் நீங்கள் அதாவது மாதவரம் பெரம்பூர் அந்த பெல்ட் வரும், அதில் கிறிஸ்டியன்ஸ் அதிகம். ஸோ அந்த சப்போர்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சிறுபான்மையினர் சப்போர்ட் கிடைக்குங்கிற ஒரு இதில் அதை செலக்ட் பண்ணி போய் அங்கே ஜெயிச்சிட்ருக்கார். ஆனால் அதே போல் பிரச்சனையும் மிக அதிகம், அங்கே தண்ணி எக்கச்சக்கமாக நிற்கும், இது வேறு பிரச்சனைகளும் இருக்குது. அது எதையுமே சால்வ் பண்ணல. கிட்டத்தட்ட கொளத்தூர் தொகுதியில் போட்டில் போனார் அண்ணாமலை ஒரு வருஷம் மழையில். சமீபத்தில் கூட அங்கே வந்து ஒரு செப்டிக் டேங்கில் ஒருவர் இறந்து போனார்னு பார்க்குறோம், மனித கழிவை மனிதனையில். இப்போ அவரை எதிர்த்து யாரை நிற்க வைக்கிறது அப்படிங்கிற கேள்வி வருது, ஸ்டாலினை எதிர்த்து. ஸோ அதிமுக என்ன பண்ணுச்சுன்னால் வில்லிவாக்கம் தொகுதியில் ஜேசிடி பிரபாகரன் அப்படிங்கிறவர் மிக பெரிய லெவலில் ஜெயிச்சு ரொம்ப நாளைக்கு இருந்தவர் எம்ஜிஆர் காலத்தில். அவரை கொண்டு வந்து போட்டாங்க. அவர் நல்ல ஃபைட்டு கொடுத்தார், பட் அந்த அளவுக்கு எடுபடலை. அதன் பிறகு ஆதி ராஜாராம் போட்டாங்க. அவர் துணை மேயராக இருந்து பல விஷயங்களை சாதித்தவர், அவரும் ஜெயிக்க முடியல. ஸோ இந்த தடவை யாரை போடுறது? ஸோ அவங்க கத்தியை அவங்களுக்கு திருப்பி போடணும். அதாவது திமுகவுடைய புரசவாக்கம் தொகுதி எம்எல்ஏவாக இருந்தவர் 2006 விஎஸ் பாபுன்னு சொல்லிட்டு, அவர் 2008-09 வாக்கில் சேகர் பாபு இந்த பக்கம் வந்த உடனே அவருக்கு அங்கே மரியாதை போயிடுச்சு. 2011 உங்களுக்கு தொகுதி மறுசீரமைப்பில் புரசவாக்கம் தொகுதி இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு பதிலாக புதிதாக கொளத்தூர் வருது. பட் கொளத்தூரை இவர் எடுத்துக்கிட்டதுனால அவருக்கு சீட்டு கொடுக்கல. ஆனாலும் கூட இருந்தார். சேகர் பாபு வந்தவுடன் அவரை ஓரங்கட்டப்பட அவர் அதிமுக பக்கம் போகிறாரு. அப்போ ஜெயலலிதா பெரிய மதிப்பு கொடுக்கல, டிடிவி பக்கம் இருந்தார். கிட்டத்தட்ட ஆர்கே நகரில் ஜெயிக்கிறதுக்கு டிடிவிக்கு பெரிய அளவில் உதவினார்னு சொல்லி அதிமுகவில் ஓரங்கட்டப்பட்டார். அதன் பிறகு இபிஎஸ் பலம் பாய்ந்த உடனே தகுந்த ஆட்களோடு போக இப்போ அவர் வந்து அந்த ஏரியாலேயே ஒர்க் பண்ணியிருக்காரு. திமுகவுடைய பலம் தெரிந்தவர். அதனால இந்த முறை அவரை போடலான்னு பார்க்குறாங்க. அவர் ட்விட்டரில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறார், நல்ல ஃபாலோவர்ஸை வச்சு இருக்கிறார். அதனால அவருக்கு அங்கே நல்ல வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஓகே, இந்த பாபு அப்படிங்கிறவர் வந்து 2006 எம்எல்ஏவாக புரசவாக்கத்தில் திமுக சார்பாக 2006-11 கருணாநிதி ஆட்சியில் எம்எல்ஏவாக இருந்தவர். இப்போ வந்து அந்த ஸ்டாலினுடைய விசுவாசியவே எடப்பாடி வந்து பயன்படுத்தி. ஆமாம், அது எல்லாமே நடக்குமே. சேகர் பாபு இன்னைக்கு அமைச்சரவையில் 9 பேர் கிட்டத்தட்ட அதிமுகவில் இருக்கிறவங்க. சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, ரகுபதி, ஏவவேலு, இன்னும் லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது. அதனால இந்த முறை அதை ரொம்ப, ஏன்னா சென்னை தான் அவங்களுக்கு வீக்காக இருக்குது. ஓரளவுக்கு தென் சென்னையில் பிஜேபி பலம் இருக்குது. டி நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூரில் வரும். பட் வட சென்னையில் ஜெயக்குமார் ஜெயிச்சிட்டு இருந்தார். பட் அவருக்கும் இந்த முறை என்ன இருக்குன்னு தெரியாது. பட் கொளத்தூர் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது என்று பார்க்கிறார்கள். இப்போ இந்த விஸ்வாசியை பயன்படுத்துறதுனால எடப்பாடியினுடைய வியூகம் வந்து ஜெயிக்குமா? இல்லை, அதுக்கு தகுந்த உழைப்பை கொடுக்கணும். ஏன்னா ஒன்று அந்த பகுதியில் நீங்கள் மாதவரம் போயிருந்தீங்கன்னு சொன்னால் மிக அதிகமான சிறுபான்மையர் செல்வாக்கு உண்டு. ஸோ டான்பாஸ்கோ பள்ளியில் ஒரு கொலையே நடந்தது. அதாவது ஒரு சிறுவன் 7 வருஷத்துக்கு முன்னாடி லேட்டாக வந்தான்னு முட்டி வாக்கு போட வச்சாங்க, அதில் இறந்தே போயிட்டான். ஆனால் அந்த பள்ளியில் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் போய் கிறிஸ்மஸ் விழாவில் கலந்துக்கிட்டார். அப்படி சம்பவம் நடந்த இடத்துல கூட. அதனால அந்த சர்ச்சுகளை நம்பி அவர் இருக்கிறார். அந்த ஆதரவு மீட்கப்பட்டால் இப்போ விஜய்க்கு பெருவாரியான கிறிஸ்தவர்கள் விஜய்க்கு போவார்கள் என்பது ஒரு சர்வே சொல்லுது. அது நடந்தது என்றால் கொளத்தூரில் விஜய் கூட்டணி அதிமுகவோட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது வாய்ப்பு இல்லை. பட் விஜய் தனியாக நின்றால், கிறிஸ்தவர் ஓட்டு பிரிந்தால் நிச்சயமாக ஸ்டாலின் இந்த முறை பதம் பார்க்கப்படுவார். ஜெயிக்கிறது கஷ்டம், தோக்கடிக்க முடியுமாங்கட்டி கூட நிச்சயமான கடும் உழைப்பு தேவைப்படும். இப்போது ஸ்டாலினை தோற்கடிப்பதற்காக எடப்பாடி இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏற்படுத்துகிறாருல்ல. இப்போ நார்மலாகவே டிஎம்கேவில் 2021 சேப்பாக்கம் தொகுதியில் உதயநிதி அவர்கள் வந்து நின்னாங்க. ஆப்போனண்ட்டில் ஏடிஎம்கே வந்து ஒரு நார்மலான ஒரு கேண்டிடேட்டாக தான் நிறுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபல யூடியூபர் வந்து ஒருத்தர் இன்டர்வியூவில் பேசியிருந்தார். அப்போது இல்லை, அது வேற கூட்டணிக்கு பாமக கொடுத்துட்டாங்க. அவர் வந்து சரியான வேட்பாளர் இல்லை. அது கிட்டத்தட்ட விலை பேசப்பட்டது. குஷ்பு அந்த இடத்துல குஷ்பு இப்போ டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் உண்டான அந்த ஒரு டீலிங் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்கல்ல, சொல்ற விஷயம் தான். நம்ம சொல்ற விஷயத்தை குஷ்பு நின்னாங்கன்னு நினைக்கிறேன். சாரி, குஷ்பு வந்து 1000 விளக்கு. 1000 விளக்கு. ஓகே, இங்க கரெக்ட், ரைட். ஓகே, அவங்க அதை கேட்டாங்க, குஷ்பு அதை கேட்டார்கள். ஏன்னா அங்க வந்து முஸ்லீம் அதிகம், இது குஷ்பு முஸ்லீம், அதனால அவங்க அதை கேட்டாங்க. பட் இவருக்காக அது பாமகக்கு கொடுக்க. இப்போ நான் என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே 2 கட்சிகளை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் நிறுத்துறாங்க அப்படின்னா, ஒரு நார்மலைஸ்டான ஒரு கேண்டிடேட்டை நிறுத்துறது ஏடிஎம்கேவனுடைய ஒரு டீலிங்காக இருக்கும். அதே மாதிரி ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட்டை நிறுத்துறாங்க அப்படின்னா டிஎம்கே வந்து
ஒரு நார்மலான ஒரு ஆளை வந்து நிறுத்துவாங்க. இந்த மாதிரியான ஒரு டீலிங்கில் தான் எலெக்ஷனே வந்து போயிட்டுருக்கும். இப்போ அவனுடைய கட்சியினுடைய தலைவரையே தோற்கடிக்கிறதற்காக எடப்பாடி வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னா கடைசி நேரத்தில் கூட இது சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அந்த டீலிங் ரிலேட்டட். இல்லை, இந்த எலெக்ஷன் அப்படி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை ஸ்டாலினை கட்டுப்படுத்த வேண்டும் என உதயநிதி பெரிய அளவில் எடுபடவில்லை. போன முறை அவர் நடிகர் அவரை பார்க்கறதுக்குன்னு வந்ததே தவிர இப்போ போனால் பெருசாக கூட்டமோ எதுவும் அவரை ஏற்படுத்தவில்லைங்கிறப்ப ஸ்டாலினை வச்சுக்கிட்ட இன்றைக்கும் வந்து உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின்லாம் திட்டம் போடுறதுனால ஸ்டாலினை ஸோ அவரை சென்னைக்குள்ளே நிறுத்தி வைத்து விட்டால் தமிழகத்தில் பிரச்சாரம் இருக்காதுன்னு கண்டிப்பாக பார்ப்பார்கள். இதில் விஜயுடைய முடிவு விஜய் ராகுல் காந்தி கூட்டணி வந்தால், ஏன்னா ராகுல் காந்தி கரூர் வருவார்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ அது இல்லைன்னு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு காலை பேப்பரில் விஜய் கரூரில் பாதிக்கப்பட்டவர்களையும் இங்கே மெட்ராஸில் தான் மீட் பண்ண போட்டார். கிட்டத்தட்ட போன மாதம் 27ஆம் தேதி மீட்டிங் அந்த சம்பவம் நடந்து இப்போ அடுத்த 25ஆம் தேதி 4 சனிக்கிழமை எங்கேயுமே போகலை. விஜய் கிட்டத்தட்ட ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து ஓடி போய்விட்ட அரசியல்வாதியாக தெரிகிறார். ஆனால் யூடியூப்பில் பலர் இன்னும் அவருக்கு ஓட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ராகுல் காந்தியோடு அவர் சேர்ந்தால் திமுக 3வது இடத்திற்கு போகலாம். அந்த நிலைமை வந்தால் கிட்டத்தட்ட திரும்பவும் விஜயோடு சேர்வதற்கான வேலைகள் நடப்பதாகவும் சொல்கிறது. அவரும் நான் வந்து அவர் பின்னாடி இல்லை, அவருக்கு சால்ஜாப்பு கட்டலை அப்படின்லாம் நேற்று பேச ஆரம்பித்திருக்கிறார். அது நடந்தால் இவர் குளத்தூரில் தோற்கதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இப்போது ஸ்டாலினோட பிளான் வந்து என்னவா சார் இருக்குது? ஏன்னா நம்மளே தோற்கடிக்கப்பட்டோம் அப்படின்னா, கட்சியினுடைய தலைவரே தோற்கடிக்கப்பட்டோம் அப்படின்னா நிலைமை ரொம்ப சிக்கலாக தான் ஆகும். அப்படிங்கிறப்போ அவர் என்ன மாதிரியான பிளானில் இருக்கார்? தொகுதி சேஞ்ச் பண்ணுற மாதிரி அதாவது? 2 தொகுதி வரைக்கும் போட்டி போடலாம் சட்டப்படி. அவர் திருவாரூரில் கலைஞருடைய தொகுதி அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரை பண்ணாலும் பண்ணலாம். 2 தொகுதி இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக கொண்டு போனால் திருவாரூர் தொகுதியிலையும் சேர்ந்து 2 தொகுதியில் நிற்கலாம். இப்போது சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த கேண்டிடேட் செலெக்ஷன் இருக்குல்ல சார், அது சேகர் பாபு தான் செலக்ட் பண்ணுறாரா? மோஸ்ட்லி சேகர் பாபு சொல்கிற ஆட்கள் தான் போடப்பட வேண்டும்னு சொல்கிறாங்க. சேகர் பாபுன்னா அந்த வட சென்னை ரிலேட்டபிளாவா இல்லை ஓவராலாக மத்திய சென்னையும் அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. மத்திய சென்னை, தென் சென்னை கொஞ்சம் இது பண்ணோம், மாசு எடுப்பார். பட் மத்திய சென்னையும் வட சென்னையும் அவர் தான் வச்சுருக்காரு. ஓகே, இப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா திமுகவுக்கு சென்னை அப்படிங்கிறது கலைஞர் அவர்கள் இருந்த காலகட்டத்திலேருந்தே, கலைஞர் அவர்கள்னா எம்ஜிஆர் அவர்கள், கலைஞர் அவர்கள் இருந்த காலகட்டத்திலேருந்தே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வேவ் தவிர 91 மற்றும் 2011 2 தேர்தல் தவிர மீதி எல்லாத்துலேயுமே பெருவாரியான சீட்டுகளை ஜெயிப்பாங்க. இந்த தடவை அது மிஸ் ஆகுதோ? இல்லை, மொத்தமாக கிட்டத்தட்ட கருணாநிதி இருந்த காலத்தில் ஒரு 4-5 சீட் ராயபுரம், ஸ்ரீநகர் அப்படி ஜெயிக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு 5-6 சீட்டுகள் கும்மிடிப்பூண்டியில் சொல்கிறாங்க, திருவள்ளூர் சொல்கிறாங்க, நாட்டில் அவ்வளோதான் சொல்கிறாங்க. இவர் ஜெயிச்சால் ஜெயக்குமார் திருப்பி ஃபைட் கொடுப்பாரான்னு தெரியல. பட் தென் சென்னையில் நிச்சயமாக 4 சீட் நல்ல ஃபைட் இருக்குது. ஏன்னா இந்த முறை 2 சீட்லேயும் இது பிஜேபி செகண்ட் வந்து கிட்டத்தட்ட நல்ல 7 சீட்லேயோ 8 சீட்லேயோ சென்னையில் செகண்ட் வந்திருக்காங்க. ஸோ அந்த 2 டீமும் ஏடிஎம்கே இது சேர்ந்து நின்று போட்டி கொடுத்தால், விஜய் தனியாக நின்று பிரித்தால் நிச்சயமாக திமுக என்னை பொறுத்த வரைக்கும் 14ல் 6 சீட் வரைக்கும் அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போவே அதாவது 6 மாதத்துக்கு முன்னாடியே இந்த ஒரு சுச்சுவேஷனா? ஆமாம், கிட்டத்தட்ட அதாவது இதை கொண்டு போகணும். ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் இவங்க 1000 ரூபா ஸ்கீமை தவிர ஒன்றும் இல்லை. இன்றைக்கி பேப்பரில் என்ன சொல்லிட்டாங்க, நேரடியாக ஹஸ்பண்ட் ஐடி கட்டலைன்னா மீதி எல்லாருக்கும் 1000 ரூபா கொடுக்குறேன்றாங்க. இதை தவிர வேறு எந்த ஸ்கீமுமே செய்யலை. ஆனால் இப்போ நான் வரும்பொழுது மழை பெய்து கொண்டது பார்த்தா உங்களுக்கு செம்பரம்பாக்கத்தில் தண்ணி நேற்றுக்கு 6000 கனஅடியன்மோ விட்டுருக்காங்க. இப்பொழுது காசி தியேட்டர் பக்கத்தில் இருக்கிற அந்த இதில் அதிகமாக தண்ணி போகுது. நேற்று மாசு பேசியிருக்கார், 40,000 கனஅடி வந்தாலும் பிரச்சனை வராது. 20,000 தாண்டினால் நிச்சயமாக அடையார், கோட்டூர்புரம் போன்ற ஏரியாக்களில் ப்ராப்ளம் வரும். மழை அதிகமாக பெய்தால் ஸ்டாலின் மிக நிச்சயமாக சென்னையில் மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பார். இது வந்து கடைசி ஆண்டு, இந்த தடவை அப்படி நடந்துடக்கூடாதுங்கிற கவனம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும்ல? இல்லை, அவங்க செஞ்சதாக நான் போன வருஷமே என்ன ஆச்சுன்னா, திரு உதயநிதி ஸ்டாலின் கூப்பிட்டு பேசினார். அப்போ என்ன பேசினார், அதிகாரிகள் எல்லாம் எங்களை ஏமாற்றுகிறீர்கள், செய்து விட்டீர்கள் அப்படின்னு போன நவம்பரில் சொன்னார். அதுக்கப்புறம் என்னமோ போய் கொஞ்சம் இன்னைக்கு நேற்றுக்கு பேப்பரில் என்ன சொல்லியிருக்காங்க, 2000 டிராக்டர்கள் ரெடியாக வைத்திருக்கிறோம். 2000 டிராக்டர் எதுக்கு? நீங்கள் நான் 5000 கோடியை கொண்டு வந்து ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா எதுக்கு 2000 டிராக்டரை?
அதுக்கப்புறம் 2 லட்சம் பேரை முகாமில் தங்க வைப்பதற்கான 200 முகாம்கள் ரெடி அப்படிங்கிறாங்க. அப்போ 2 லட்சம் பேர்னா 60,000 75,000 பேர் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும்னா அப்போ என்ன ரெடி பண்ணியிருக்காங்க? இதை தாண்டி விவசாயிகள் பிரச்சனை. விஜய் அவர்கள் அப்போ சொன்னார் இது ஒரு குவிண்டாலுக்கு 40 ரூபா கொடுக்கணுங்கிறது அப்போ பேசுபொருளானது. ஆனால் அதன் பிறகு இபிஎஸ் போன பொழுது முளைச்ச நெல்லை காட்டியிருக்காங்க. சரி, நெல் முளைச்சிடுச்சுன்னா அது எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது, மாட்டுக்கு மட்டுமே போடப்படும். அந்த லெவலுக்கு போச்சு. அது சமைக்க முடியாது, மக்கின வாசனை வந்துடும். கிட்டத்தட்ட 500 டன்னுங்கிறாங்க, 5000 கோடி ஒர்த்துள்ள நெல்கள் பாதிக்கப்பட்டிருக்குன்றாங்க. இதுக்கு உடனே மத்திய அரசு பேரில் போட்டாங்க. அதாவது 22% வரைக்கும் உள்ள ஈரப்பதம் உள்ளதை வாங்கலான்னு சொன்னது மத்திய அரசு ஜூலையிலேயே ஈரப்பதம் அதிகப்படுத்தி வாங்கிக்கங்க, அதை இது பண்ணுற, அதாவது மாவு கலந்து பண்ணுற இந்த அரிசி தீட்டப்பட்ட அரிசிங்கிறதுக்கு அலோ பண்ணிட்டாங்க ஜூலை மாதம். இவங்க கொடுக்கலன்னு போய் பரப்புறாங்க. அதை இபிஎஸ்ஏ எடுத்து சுட்டி காட்டியிருக்கார். எனவே டெல்டா பகுதி, அதாவது திமுக போன முறை ஜெயிச்சதில் 90 சீட், கிட்டத்தட்ட 110 சீட்டு கோயம்புத்தூர்லேருந்து சென்னையிலேருந்து இது ஆற்காடு அந்த பெல்ட், வேலூர் பெல்ட்டில் வரைக்கும் கிட்டத்தட்ட 90 சீட்டு. இந்த பக்கம் இதில் ஒரு டெல்டாவில் ஒரு 25 சீட் அப்படியே சாலிடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 20 சீட் தான் மதுரைக்கு அந்த பக்கம். இந்த முறை டெல்டாவுமே அடி வாங்குமா? அதை நோக்கி தான் ஸ்டாலின், விஜயும் முதல்ல போனார். ஏன்னா டெல்டாவில் கொஞ்சம் ஏடிஎம்கே வீக்காக இருக்கிறது. ஸோ அந்த இடத்துல சீமான் ஓட்டு பிரிப்பு, சீமான் ஓட்டுகள் கொஞ்சம் அதிகமாக போகும். 11% வரைக்கும் போன முறை வாங்கியிருந்தார். ஓவரால் 8ன்னா கூட அந்த டெல்டா பகுதியில் அதிகம். அதை நோக்கி விஜய் குறியிட்டார். ஸோ அந்த குறியீடுகள் சரியாக பிரிந்தால் இந்த முறை திமுகவுக்கு மிகப்பெரிய வீக்னஸ் வரும். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.